நவகிரகங்களை மங்களகாரகன் சுபகிரகம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடக்கூடிய குரு பகவானுடைய அருள் நிச்சயமாக எல்லோருக்குமே தேவைப்படுதுங்க. கல்வி, திருமணம், குழந்தை, வேலை, செல்வம், மங்களகரமான வாழ்க்கை, நாணம் ஆகியவற்றை பெற வேணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய அருள் நிச்சயமாக தேவைப்படுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேணும், என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்களை செஞ்சோம்னா குரு பகவானுடைய அருளை பெற முடியும், மங்களகரமான வாழ்க்கையை பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க, உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு அடுத்து பெரிய கிரகங்களாக சொல்லக்கூடியது சனியும் குருவும் தாங்க. அதனால தான் சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. சனி போல கொடுப்பவரும் கிடையாது, கெடுப்பவரும் கிடையாதுங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்று கூற்று சனி போல் கொடுப்பவர் எவரும் கிடையாது என்பதை உணர்த்துவதாகுங்க. குரு பார்க்க கோடி தோஷங்களானது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவானுடைய அருள் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே குருவுடைய பலம் இருந்துச்சுன்னா பெண்களுக்கு திருமணமானது கைகூடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. குருவினுடைய அருள் இருந்துச்சுன்னா மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. பகவானுடைய அருள் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளானது நடக்குங்க. அவர் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயரும் போது கூட தீய பலன்கள் எதுவுமே நமக்கு ஏற்படாதுங்க. நற்பலன்கள் குறையாமலேயே தவிர நிச்சயமாக தீய பலன்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. குரு பகவானுக்கென்று தமிழகத்தில் தனி ஸ்தலமும் இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி என்ற இடத்துல குரு ஸ்தலமானது அமைஞ்சிருக்குதுங்க. இங்கு சென்று குரு பகவானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். சிவபெருமானின் தட்சிணாமூர்த்தி கோலமும் குரு என்று தான் அழைக்கப்படுதுங்க. தகப்பனுக்கே உபதேசம் செய்த முருகன் குரு சேத்திரமான திருச்செந்தூருக்கு அதிபதியாவார். திருச்செந்தூரில் கோவில் கண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான ஸ்தலமும் குரு ஸ்தலமும் சொல்லப்படுதுங்க. இங்கு சூர சம்ஹாரத்திற்காக ஆலோசனையில் முருகன் ஈடுபட்டிருந்த போது அங்கு குரு பகவான் வந்ததாகவும் சொல்லப்படுது. அப்போது அசுரர்கள் அனைவரும் பற்றியும் அவர்களுடைய பலம் பலவீனம் பற்றியும் குரு பகவானிடம் முருகப்பெருமான் கேட்டு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதற்கு பிறகுதான் குரு பகவான் முருகப்பெருமான வழிபட்டு அருள் பெற்றதாகவும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா அசுரனை தீமையை முருகன் அளித்த தலம் திருச்செந்தூர். இங்கு குருவுக்கு அருள் பாலித்தவர் முருகன் தாங்க. குருவுக்கு அருள் பாலித்த முருகனை வழிபட்டால் குரு பயிற்சியால் குருவாக நற்பலன்கள் பெறுபவங்களுக்கும் நிறைவான நற்பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. மேலுமே பார்த்தீங்கன்னா குருவுடைய அருள் பெறுவதற்கு சில எளிய பரிகாரங்களை செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. குருவுக்கு பரிகாரம் என்று சொல்வதனால வியாழக்கிழமை நாளில் குருவுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபடலாங்க. தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கக்கூடிய கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மேலுமே முடிந்தவங்க தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா குருவுக்கோ அபிஷேகம் செய்யலாங்க. வஸ்திரம் சாத்தியும் கொண்ட கடலை சாற்றியும் 2 லிட்டர் ஒரு பிளாஸ்டிக் தட்டுலையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கூடையிலையோ போட்டு தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த தானம் கட்டாயம் என்பதெல்லாம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் செய்யலாங்க, இல்லைன்னா விட்டுடலாம். குரு பகவானுடைய அருள் மேலும் மேலும் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்ய வேணுங்க. நவகிரகங்களை மங்கள கிரகம் என அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜோதிட ரீதியாக குரு பகவான மங்களகாரகன் அப்படின்னும் அழைப்பாங்க. ஞானம், படிப்பு, அறிவு, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற முக்கியமான மங்கள நிகழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் இந்த குரு பகவான் தாங்க. இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக வியாழக்கிழமை நாள் சொல்லப்படுது. இவருக்குரிய நிறமாக மஞ்சள் நிறமானது சொல்லப்படுதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் குரு பார்த்தாலே கோடி நன்மையானது கிடைக்கும் என்ற இவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிச்சுன்னா எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும்.
மேலுமே குரு பகவானுடைய அருளை பெற வேணுங்கிறவங்க வியாழக்கிழமை நாளில் முழு பக்தியோடு வழிபட்டாங்கன்னா குருவருள் மட்டும் இல்லைங்க, திருவருளும் கிடைக்குங்க. குருவினுடைய அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவையும் வழிபட வேணுங்க. வீட்டில் மகாவிஷ்ணுவோடைய படம் இல்லைன்னா சிலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ள வேணுங்க. அதை சுத்தம் செய்து வைக்க வேணும். அதற்கு பிறகு விளக்கேற்றி பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குருவினுடைய கதைகளை நம்ம படிக்க வேணுங்க. அவருக்குரிய மந்திரங்களை வியாழக்கிழமை நாளில் சொல்லியும் நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவதும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா வாழை மரத்தடியில் சுத்தமான பசு நெய்யால் விளக்கேற்றி குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டக்கடலை, வெல்லம், வாழைப்பழம் போன்றவற்றை படைத்து நம்ம வழிபடலாங்க. அதற்கு பிறகு அந்த மரத்தை சுற்றி மஞ்சள் நிற கயிறு கட்டி 7 முறை வலம் வந்து வழிபட வேணுங்க. குரு பகவானுக்கு எப்பொழுதுமே மஞ்சள் நிற இனிப்பு வகைகளை படைத்து வழிபடலாங்க. அதே போல் மஞ்சள் நிற பூக்கள் படைத்து வழிபடலாம். மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றியும் நம்ம வழிபடலாங்க. வியாழக்கிழமையில் மகாவிஷ்ணுவுக்கும் மஞ்சள் நிறத்தாலான பூக்கள் நெய்வேத்தியங்களாக படைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. பூஜையை முடித்த பின்னாடி குரு பகவானுக்கு உரிய மந்திரங்களால் 108 முறை சொல்லி நம்ம வழிபட வேணுங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் கிராம் க்ரீம் க்ரோம் சக குருவே நமக என்ற மந்திரத்தை வியாழக்கிழமையில் காலை மற்றும் மாலை என 2 நேரத்திலையும் பூஜை செய்து வழிபட வேணுங்க. மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு பிரசாதத்தை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா விரதத்தை நிறைவு செய்யும் போது வீட்டில் சமைத்த சைவ உணவுகளை சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை நிறைவு செய்ய வேணுங்க. விரதம் இருக்கக்கூடிய நாளில் ஏதாவது உணவுப் பொருட்களை பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்க வேணும். அதுலேயும் குறிப்பாக வயதான அந்தணர்களுக்கு வழங்குவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இப்படி வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அதிர்ஷ்டம், ஞானம், அறிவு, வெற்றி, ஆன்மீக வளர்ச்சி, நல்ல ஒரு வாழ்க்கை, அதே மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தட்சிணாமூர்த்திக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் போன்றவற்றை கலந்து விளக்கேற்றி நம்ம வழிபடலாங்க. அதே போல் 11 இல்லைன்னா 21 என்ற எண்ணிக்கையில் நம்ம விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம தட்சிணாமூர்த்தியை வலம் வரும்போது 3, 9, 11 என்ற சுற்றின் எண்ணிக்கையில் நம்ம வலம் வர வேணுங்க. அவருக்கு பிடித்த முல்லை இல்லைன்னா மல்லிகை பூவை நம்ம அணிவித்து தட்சிணாமூர்த்தியை வழிபட வேணும். அதே போல் கொண்டக்கடலை, வெற்றிலை பாக்கு, பழத்தோடு நம்ம வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா தட்சிணம் என்ற சொல்லுக்கு தெற்கு என்று பொருளாகுமாங்க. நாணம் என்றும் பொருளாகுமாங்க. நாணத்தின் உருவமாக அமர்ந்து தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு நாணத்தை அருள்பவர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறாரு. பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி யோகம், நாணம், அதாவது மேதா, வீணா, வியாக்கியானா, தட்சிணாமூர்த்தி என்ற 4 நிலையில் வழிபடப்படுறாருங்க. பெரும்பாலான கோவில்களில் விளங்கக்கூடியவர் வியாக்கியானா தட்சிணாமூர்த்தி ஆவார். பார்த்தீங்கன்னா வேதமகளின் நுட்பமான உண்மைகளை இவரே விளக்கி அருள் புரியக்கூடியவராக இருங்க. வேதத்தின் பொருள் புரியாத சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் போன்ற 4 முனிவர்களுக்கு வேதத்தின் பொருளை விளக்கியவரும் இவரே ஆவாருங்க. அதனால தான் இந்த 4 முனிவர்களும் இவருடைய பாதத்தின் அடியில் வீட்டிருக்கிறாங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா வலது கை ஆள்காட்டி விரலில் நுனியும் கட்டை விரலின் நுனியும் பொருந்தி இருக்கும். நடுவிரலில் மோதிர விரல், சுண்டு விரல் போன்ற 3 விரல்களும் தனித்து நிற்கக்கூடிய அடையாள சின்னத்தையே சின் முத்திரை அப்படின்னும் அழைப்பாங்க. இதில் கட்டை விரல் கடவுளை குறிக்குமாங்க. சுண்டு விரல் மனிதனை குறிக்குங்க. நடுவிரல் ஆசையும், மோதிர விரல் கர்மம் போன்ற செயல்களையும், சுண்டு விரல் மாயையும் குறிப்பதாகுங்க. மனிதனை மாயை மறைந்து நின்று ஆசையை ஏற்படுத்தி கெட்ட கர்மாக்களை செய்ய வைக்குதுங்க. அந்த 3ஐயும் மறைத்து விட்டு இறைவனை வணங்கினால் இறைவனோடு ஐக்கியமாகலாம் என்பதே இதனுடைய பொருளாகவும் சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா நவகிரக மண்டபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. ஆனால் இருவரும் தங்களுடைய தொழிலால் ஒன்றுபடுறாங்க. இதனால தான் மக்கள் தட்சிணாமூர்த்தியை குரு பகவானாக கருதி குருவுக்குரிய வழிபாடுகளையும் தட்சிணாமூர்த்திக்கு செஞ்சுட்டு வராங்க. தட்சிணாமூர்த்தியுடைய திசை தெற்காகுங்க. குருவினுடைய திசை நவகிரக சன்னதியில் வடக்கு பார்த்து இருக்கும். தேவர்களின் குருவே பிரகஸ்பதி, இவரே நவகிரக அந்தஸ்தை பெற்றவராவார். தட்சிணாமூர்த்தி சிவனின் அம்சம். இவர் அம்பிகைக்கும் சகன, சனாதனர் உள்ளிட்ட 4வருக்கும் வேதம் கற்பித்தவராவார். ஆனால் இருவரும் மஞ்சள் நிற ஆடையை அணிவதில் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க. மேலுமே குரு என்னும் வடசொல்லிற்கு பெரியது என்றும் பிதா அரசன் என்ற பொருளாகுமாங்க.
அனைத்திலுமே பெரியவனாகவும் ஜீவராசிகளுக்கெல்லாம் தந்தையாகவும் சிறந்த ஆசானாகவும் இருப்பதனால இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் குருவே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.